அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய அளவிற்கு முதல் படியாக அமைய இருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்த முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ல் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 8க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமான 7ஆம் இடத்தில் அமர்வதால் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வெகு நாட்களாக ஆடம்பரமான வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வெகு நாளாக ஏற்பட்ட ஆசை பழிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் போட்டிகள் விலக இருக்கு. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்க இருக்குங்க. வீட்டில் அமைதி நிலவுவதால் மற்ற விஷயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம ராசி அதிபதி சுக்கிரன் 6ல் உச்சம் பெற்றிருப்பதால் சில சங்கடங்கள் வந்தாலும் கூட அஷ்டமாதிபதி 6ல் போய் நிற்பதால் அந்த நஷ்டங்கள் இல்லாமல் சமாளிக்கும் ஆற்றலை தருவாருங்க. ராசிநாதனுடைய பலம் உங்களுடைய வாழ்வை சகல வழிகளையும் உயர்த்த இருக்கு. பொருளாதாரம் சிறப்பான நிலையில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம விழாக்களில் கலந்து கொள்வீங்க. ராசியின் பலத்தை அதிகப்படுத்துவது குருவினுடைய சுப பார்வை. சுப காரியங்கள் முடிவாகாமல் இருந்தால் நல்ல முயற்சியில் முடிவாக கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் நகரக்கூடியதை நீங்கள் கண்கூடாக உணரக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி 5ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், எங்கு போறார்கள் வருகிறார்கள் என்பதை கவனத்தோடு வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தலையெடுக்கலாங்க. அதனால அந்த விஷயத்துல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அதே போல் வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு மன நிம்மதியை நீங்கள் இழக்க வேண்டாங்க. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. அதே போல துலாம் ராசினியர்கள்
அலுவலகத்துல மற்றவர்களை பற்றி தேவையில்லாத கமெண்ட் செய்ய வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல யாருடைய பகையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் ஒன்று பேச அது வேறொரு கோணத்தில் தவறாக எடுத்துக்கொள்ளப்படுங்க. பெண்கள் விஷயத்துல கவனம் தேவை. குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் தற்காலிகமான மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் சிறு பிரிவுகளும் கூட ஏற்படலாங்க. கவனமாக இருப்பது நல்லது. செவ்வாய் சனி பார்வை வாகனங்களை இயக்குவதிலும் பயணத்திலும் கவனமாக இருக்க வேண்டியத அவசியத்தை குறிப்பிட்டு காட்டுது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். அதே போல மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சிறந்த சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளதோடு உங்களுடைய ஜென்ம ராசியையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. குரு பார்க்க கோடி தோஷம் விலகு என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு. இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் செல்வதற்கரிய தீர்த்ததல யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கு நல் வாய்ப்பு உள்ளத. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் துலாம் ராசினியர்களுக்கு எதிர்பாராத கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக பார்க்க இருக்கீங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பது பிரபல யோகங்கள்ல ஒன்று என்று கூறுகிறதுங்க. ஜோதிட கலை பலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்கு. சிலருக்கு ஊதிய உயர்வையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துலாம் ராசியினருக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்க இருக்கு. எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிப்பது சிறந்த தொழில் மேன்மையும் அபிவிருத்தியையும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் லாபத்தை குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு. போட்டிகள் அனைத்தையுமே முறியடித்து லாபம் பெறும் திறமை இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு அளித்தரக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல நீங்கள் துணிந்து இறங்கலாங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சிகள் இன்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வருமானம் உயர இருக்குதுங்க. தற்போதைய தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமான உயர்வும் மகிழ்ச்சி அளிக்க இருக்கு. ராசிகளிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். சங்கீத சபா நிர்வாகிகள் உங்களை தேடி வருவாங்க. பல மாதங்களாக பின்னடைவியை சந்தித்து வந்த திரைப்படத்துறையினருக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிறு முதலீட்டில் தரமான படங்களை எடுத்து லாபம் அடைய இருக்கீங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், திரைப்பட பின்னணி பாடகர்கள், திருக்கோவில் ஓதுவாமூர்த்திகள் ஆகியோர் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பரதநாட்டிய வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது வாய்ப்பினை கலைத்துறை அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல பலர் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்
அமையிருக்கு. இதனால் வருமானமும் உயர இருக்குதுங்க. உங்களுடைய திறமையை பார்த்து அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சாதகமாக வலம் வருகிறாங்க. அரசியல் தொடர்புகள் உற்சாகத்தை அளிக்குங்க. கட்சி தலைவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க. கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் ஆதரவு பெருக இருக்கு. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அவர்களின் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கணித்து பார்த்தால் அது தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல படிப்பில் ஆர்வம் மேலிடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. கிரக நிலைகளின் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பில்லைங்க. அதிக வெயிலினால் தண்ணீர் வரத்து சற்று பாதிக்கப்பட்டாலும் பயிர்கள் பாதிக்கப்படும் அளவிற்கு பற்றாக்குறை ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்யுதுங்க. எதிர்பார்ப்பை விட விளைச்சல் சிறிது குறைவாகவே இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காது. விளைச்சல் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுடைய விளைபொருள்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இதன் காரணமாக உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து குடும்பத்தார்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்களுடைய மனமகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே மிகவும் அனுகூலமாக இந்த காலகட்டம் முழுவதுமே வலம் வருகிறாங்க. குறிப்பாக ராசிக்கு புத்திரஸ்தானம் ஆகிய கும்ப ராசிக்கு குருவினுடைய சுப பார்வை ஏற்படுவதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலையும் கிடைக்க இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிக மிக அவசியங்க. ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமைகள்ல எள் கலந்த உணவளிப்பது சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும்.